டிஎன்டெட்டுக்காக 6th to 12th கம்ப்ளீட் நோட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் செகண்ட் பார்ட் இது. ஆல்ரெடி டேர்ம் 1 வந்து கொஞ்சம் நோட்ஸ் போட்டிருப்போம். இது வந்து செகண்ட் வீடியோ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தேசியம் காத்த செம்மல். தேசியம் காத்த செம்மல் யார் அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சரி, இவர் பிறந்தது வந்து 1908 அக்டோபர் 30 ராம்நாட்டில் இருக்க பசும்பொன்னில் பிறக்கிறாரு. விக்ரமாண்டி தேவன் அண்ட் இந்திராணி வந்து அவங்க அப்பா அம்மா. இஸ்லாமிய தாயின் பால் குடிச்சு வளர்கிறாரு. பிளேக் நோய் அப்போ பரவனனால வந்து எஜுகேஷன் டிஸ்கன்டினியூ பண்ணுறாரு. ஸோ இவரை வந்து தேவர் அவங்கள வந்து சுத்த தியாகி அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா பெரியார். பிரிட்டிஷ் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் அவருக்கு வந்து விதிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நார்த்தில் யாருக்கு விதிச்சாங்கன்னா பாலகங்காதர திலகர். அதுக்கு அடுத்தபடியாக இவருக்கு இங்கே சவுத்தில் நமக்கு கொடுக்குறாரு. தேசியம் காத்த செம்மல் அப்படின்ட்டு இவரை சொல்கிறது யாருன்னா வந்து கல்யாண சுந்தரனார். இவரோட அரசியல் குரு வந்து நேதாஜி. 1939 செப்டம்பர் 6 நேதாஜி வந்து மதுரைக்கு வர்றாரு. இவரை மீட் பண்ணுறப்போ அப்புறம் இந்திய தேசிய இராணுவத்துக்கு நிறைய பேர் தேவர் தான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க, நிறைய தமிழ் பீப்புளை. அப்புறம் விடுதலைக்கு அப்புறம் நேதாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழை வந்து நடத்திட்டு வந்திருக்காரு. முதல்ல சாயல்குடியில் வந்து விவேகானந்தர் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. இவரோட ஃபஸ்ட்டு ஸ்பீச் எது அப்படின்னா சாயல்குடியில் விவேகானந்தர் பெருமை. இதுவரை இப்படிப்பட்ட பேச்சு எனக்கு கேட்டதே இல்லை, இவரோட பேச்சு விடுதலைக்கு உதவும் அப்படின்னு காமராஜர் அவரை பாராட்டுறாரு. ஸோ அக்டோபர் 30 வந்து பசும்பொன்னுக்கு வந்து தமிழ்நாடு அரசு பர்த்டேக்காக அரசு விழா வந்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திருவுருவப்படம், அப்புறம் சென்னையில் வந்து ஒரு ஸ்டாச்சு வைக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் சிலை, சட்டமன்றத்தில் வந்து திருவுருவப்படம், நாடாளுமன்றத்தில் சிலையே வச்சிடுறாங்க. 1995 தபால் தலை வந்து இவருக்கு வெளியிடுறாங்க. தேவரை வந்து யார் யார் பாராட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பெரியார் வந்து சுத்த தியாகி அப்படிங்கிறாரு. அடுத்து வந்து வரும் தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்தின் முழக்கம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பாராட்டுறாரு. தென்னாட்டு சிங்கத்தின் முழக்கம் போல் இவர் பேசுகிறது இருக்கும்னு அண்ணா பாராட்டுறாரு. ஸோ தேவரை பெரியார் என்ன சொல்கிறாருன்னா சுத்த தியாகி, அண்ணா வந்து சிங்கம் மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. அடுத்து காமராஜர் வந்து இப்படி ஒரு பேச்சை கேட்டதே இல்லை, விடுதலைக்கு இது உதவும் அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாண சுந்தரனார் வந்து தேசம் காத்த செம்மல் அப்படின்றாங்க. அடுத்து ராஜாஜி வந்து இவர் சொல்கிற எல்லாமே உள்ளத்திலிருந்து தான் வரும், வெறும் வாயால் சொல்ல மாட்டார், உள்ளத்திலிருந்து தான் எல்லாம் பேசுவார் அப்படின்னு ராஜாஜி வந்து இவரை சொல்கிறாரு. வட இந்திய இதழ்கள் வந்து இவர் வந்து விட்டல் பாய் மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு வட இந்திய இதழ்கள் வந்து இவரை பாராட்டுது. அடுத்து 1937 சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாரு. ராமநாதபுர அரசரான சண்முகராஜேந்திர சேதுபதி அவரை வந்து வெற்றி பெறுறாரு. அடுத்து ராம்நாடுல இருக்க தேவரோட சக்ஸஸையும் பொப்புலிக்கு அகைன்ஸ்டாக கிரி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு வந்து 2 இதுவும் வந்து லண்டனில் பாரிஸ்டரில் இருக்க டிகே தங்கமணி அவங்க குரூப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ராம்நாட்டில் தேவர் ஜெயிப்பார்னும் பொப்புலிக்கு அகைன்ஸ்டாக கிரி ஜெயிப்பார்னும் லண்டன் பாரிஸ்டரில் இருக்க டிகே தங்கமணி. ஓகேவா. 1946 வந்து காம்படிஷன் நிறையா இருந்தும் இவர் தான் வின் பண்ணுறாரு, கரெக்டாக இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்து 1952 57 சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் 2லையும் வெற்றி பெறாரு. அடுத்து 62 நாடாளுமன்றத்தில் ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து பரப்புரை கூட ஆற்றாமையே, பட் அவர் தான் வெற்றி பெறாரு. பிரிட்டிஷோட குற்றப்பரம்பரை சட்டம் அதுக்கு எதிராக வந்து கமுதியில் 1934 எதிர்ப்பு மாநாடு வந்து நடத்துகிறாரு. அதனால் 1948 அது கேன்சலும் ஆகுது. 1939 ஜூலை 8 மதுரை வைத்தியநாத ஐயர் நுழைவு போராட்டம் வந்து நடத்துகிறாரு. அதாவது வந்து எல்லாருமே கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நுழைவு போராட்டம் வந்து நடத்துகிறாரு. ஜமீன் விவசாயிகள் சங்கம் உழுபவருக்கே நிலம் வந்து சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 31 சிற்றூர் தனக்கு சொந்தமான ஓன் அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து ஒர்க்கர்ஸ்க்காக கொடுக்குறாரு. அடுத்து பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையில் வந்து சரியான விலைக்கு எல்லா பொருட்களும் கொடுக்கணுன்றதுக்காக அதை உருவாக்குறாரு. அடுத்து 1938 மதுரை 23 தொழிற்சங்க தலைவர் 100 ஜீவானந்தம் இருக்கார்ல, அவரோட இணைந்து 1938 வந்து இவர் போராட்டம்லாம் பண்ணி கடைசி வந்து ஜெயிலுக்கு போகிறாரு. 7 மாதம் வந்து ஜெயிலில் அதனால வந்து இருக்காங்க. அடுத்து உழவர்களுக்காக ராஜபாளையத்தில் வந்து மாநாடு வந்து நடத்துகிறாரு. அடுத்து அதாவது ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் மகப்பேறு ஊதியம் விடுப்பு கிடைக்கணுன்றிருக்கு, அதுக்காகவும் போராடுறாரு. இவர் எந்தெந்த ஜெயிலில் இருந்திருக்காருன்னா அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். ஸோ இவர் வாழ்ந்தது மொத்தமாக எத்தனை பார்த்தா 20,075 கிட்டத்தட்ட 4000 நாட்கள் வந்து ஜெயிலில் தான், 5ல் 1 பங்கு ஜெயிலில் தான் இருந்திருக்காரு. 2ஆம் உலகப்போர் வந்து
நடந்துக்கிட்டு இருக்கப்போ தாமே அப்படின்ற இராணுவ சிறையில் இருந்திருக்காரு. 1936 1955 2 தடவை வந்து பர்மா புத்த பிட்சுக்களை போய் மீட் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து பெண்கள் கூந்தல் நடக்கிறது மரியாதைன்னு கருதுகிறப்போ இல்லை அப்படி நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஒரு முருக பக்தராக இருந்திருக்காரு. அடுத்து 1963 அக்டோபர் 30 வந்து இறந்துருக்காரு. ஸோ பிறந்தது அக்டோபர் 30, இறந்தது அக்டோபர் 30, 1908 to 1963. அவ்வளோதான். அடுத்து கப்பலோட்டிய தமிழர் யார் அப்படின்னா வ.உ. சிதம்பரனார். இவர் வந்து கடற்கரையினே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. எழுதினது ரா.பி. சேது. கொற்கைத்துறை வழித்தோன்றல் தான் வந்து தூத்துக்குடி துறைமுக நகரம். பாண்டியனோட மீன்குடி அங்கே பறந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்றாங்க. வசையுடைய வாழ்வாரே வாழ்வார் இது சொல்லது வந்து திருவள்ளுவர்.